त्यक्त्वा करोह्यः लिप्यते रसभावेन पद्मपत्रं निवाम्भसा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे संन्यासयोगो नाम पंचमोऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु। अर्जुनोवाच संन्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं ससंससि यच्छ्रेरेतयोरेकं तन्मे भूति सुनिश्चितम्। அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளேன். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. भगवानुवाच संन्यासं कर्मयोगश्च निःश्रेयसः राहुपौ तयोस्तु कर्म संन्यासात् कर्मयोगो विशिष्यते. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலளித்தார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இவ்விரண்டும் முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவ்விரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் ஈடுபடுவதே சிறந்ததாகும். नित्य सन्यासी यो न द्वेषित कांक्षति यत्वन्दो हि महाभावो सकम्बन्धात्मुच्यते. எவன் ஒருவன் தனது செயல்களை விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சன்னியாசியாவான். பலம் பொருந்திய எல்லா இன்மையிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையவன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். साङ्ख्ययोगो हि तद्बालाः प्रबलन्दितबन्धिताः ஏகமத்யாதிரஸ்யம்யः உபயோகிங்கதே பலம். பக்தி தொண்டு, கர்மயோகம் ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர். எவனொருவன் இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பயன்களையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். சாங்கியே பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யபஷ்யதி ச பஷ்யதி. எவனொருவன் சாங்க யோகத்தினால் அடையக்கூடியது அதே நிலை பக்தி தொண்டினாலும் அறியக்கூடியது என்பதை அறிந்து சாங்க யோகத்தையும் பக்தி தொண்டையும் சமநிலையை காண்கிறானோ அவனே உள்ளபடி காண்பவனாவார். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாத்தும யோகதः யோகயுக்தோர்முனி பிரம்ம நச்சிரேகானி கச்சதி. இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். யோகயுக்தோ விசிதாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்மபூதாத்மா த்ருவணன்னபினலிப்யதே. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன். அவன் அனைவருக்கும் பிரியமானவன். செயலில் ஈடுபாட்டு உள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவதில்லை. கரோமிதி யுக்தோ மன்யே தத்வவித். நைவ கிஞ்சித் கரோமிதி யுக்தோ மன்யே தத்வவித்.
पश्यन् शृण्वन् स्पृशन् जिघ्रन् नाचन् गच्छन् स्वपन् ससन् प्रलपन् विष्णुजन् कृत्रन् उन्मिषन् निमिषन् नपि इन्द्रियावेशो वर्तन् दैरितादयन् தெய்வீக உணர்வில் இருப்பவன் பார்த்தல், கேட்டல், தொழுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்போதும் தனக்குள் அறிந்துள்ளான். ஏனெனில் பேசும்போதும், கழிக்கும் போதும், ஏற்றுக்கொள்ளும் போதும், கண்களை மூடி திறக்கும் போதும் ஜடப்புணர்வுகளே அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபடுகின்றன என்றும் அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்போதும் அறிகின்றான். ब्रह्मन् याताय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्बसा. பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரில் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா कृष्णा हरे 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 रामा रामा